வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூன் 10 இன்னைக்கு வேர்ல்டு ஆர்ட் நோவியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது பிரெஞ்சினுடைய கட்டிடக்கலை, அதாவது அலங்கார கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வீட்டை வந்து அலங்காரம் பண்ணுறதுல பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க ஒரு காலகட்டத்தில். அதுவும் 1890 1910 இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுங்களையும் இந்த மாதிரி இருக்கிறதுன்றது ஒரு கௌரவமாகவே பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஹாரி பாட்டர்லாம் படம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்கள்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு, அதுக்கப்புறம் கண்ணாடி, இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அந்த ஓவியங்கள், அந்த கலைகள்ன்றது அப்படியே டெவலப் ஆகினே வர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கான்கிரீட்டை வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு உலகப் போர்கள் நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உயிரை காப்பாற்றிக்க கஷ்டமாக இருக்குது, இதில் எங்கடா நம்ம கலைகளை வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. உண்மையாகவே அந்த கலைகள்ன்றது அப்போடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்கிரேடடான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அப்படி ஒரு காலகட்டத்தில் பயங்கர ஃபேமஸாக இருந்த அந்த ஆர்ட் நோவியோ அப்படின்ற ஒரு கலையை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்ட் நோவியோ டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 10. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஹெரால்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுலாம் இருக்கும் தெரியுமா, கவசங்கள், அந்த போருக்கெல்லாம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு ஹாபியாக இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு வேணால் ஒரு மாதிரி இருக்கலாம், பட் ஆனால் இன்றைக்கும் முடியாச்சுனாந்துனுக்குது, இன்றைக்கும் ராஜாக்கள் ஆண்டுங்கிறாங்க. அந்த ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஃபேமஸாக இருக்குது. வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய சிறந்த அந்த வடிவமைப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு இந்த ஷீல்டு ரெடி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு வேலையாக வச்சுக்கிறாங்கப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா பேகன்களுடைய காலம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு, நம்ம ஊரில் வந்து எல்லா சாமியும் கும்புறவங்களுக்குலாம் என்ன பேர் இருக்குன்னு தெரியாமல் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இந்துக்கள்னு பேர் வச்ச மாதிரி இந்த ரோமு அந்த மாதிரியான பகுதிகள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள்லாம் கும்புற சாமிக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரியாமல் அவங்களுக்கு வச்ச பேர் தான் பேகன். ஸோ அவங்களுடைய காலகட்டத்திலேருந்து இந்த ஷீல்டு யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஷீல்டுகள்லாம் தோண்டி எடுத்து அதுக்கு என்ன காரணம், எதனால இந்த ஷீல்டு இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய வரையறைகள்லாம் வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போதுலேருந்து பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கிங் ஹென்ரின்ற பர்சனு, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பர்சனுக்கு பார்த்திங்கன்னா அவர் சொந்தக்காரங்களாம் வந்து ப்ளூ ஷீல்டு, அப்புறம் அதில் வந்து இந்த 6 சிங்கங்கள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சில ஷீல்டை வந்து கொடுத்துருக்கிறாரு பரிசா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சுது. அப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது நம்ம தான் இது வந்து இன்டர்நேஷனல் ஹெரால்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஜூன் 10. நெக்ஸ்ட் ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த ஜோர்டான் அப்படின்ற ஒரு பகுதி பிரிஞ்சதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இதுதான், இந்த துருக்கி அரபு போர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1916 பார்த்திங்கன்னா உசைன்ன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய மக்கள் அவரோடு சேர்ந்து போரிட ஆரம்பித்தாங்க. இதுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டிஷ்காரங்களும் இருந்தாங்க. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2 வருஷமாக போர் நடந்தது, அதுவும் மெக்கா பகுதியில். அப்படி நடந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சு த எமிரேட் ஆஃப் த டிரான்ஸ் ஜோர்டான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இவங்க வந்து பிரிஞ்சாங்க இவங்களுக்குன்னு. அதுக்கப்புறம் 1920 இவங்களுக்கு தனியாக ஒரு இராணுவன்றது உருவாச்சு. பட் இருந்தாலும் அந்த போர் நடந்தது இல்லையா, அந்த சமயத்தில் இதுக்காக சப்போர்ட் பண்ணி போர் புரிஞ்சவங்க மூலமாக தான் அந்த இராணுவமும் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடங்கின அந்த நாளையே பார்த்தீங்கன்னா ஆர்மி டே அப்படின்னு சொல்லிட்டு ஜோர்டான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 10. நெக்ஸ்ட் டிராகன் போட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து சீனர்களுடைய பயங்கர ஃபேமஸான ஒன்று. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீனா, ஹாங்காங்கு, மெக்காவு, தைவான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி புராண கதைகள்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. அதாவது சீன கவிஞர் ஒருத்தர் இருக்கிறாரு, அமைச்சராகவும் இருந்தாராம் இதுக்கு முன்னாடி, கியூ யானின் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊழல்லாம் நடந்த சமயத்தில் இவர் வந்து எதிர்த்து போராடி இருக்கார். பட் ஒரு கடத்தில் தன்னோட உயிரே போக வேண்டிய சுச்சுவேஷனில் தன்னை வந்து தற்கொலையும் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ஆற்றுல விழும்போது பார்த்திங்கன்னா அவர் எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களை பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியல. அட்லீஸ்ட் அவருடைய உடம்பையாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த துடுப்புகள்லாம் வச்சு அடிக்க, அது ஏதோ ஆத்மாக்கள், ஆவிகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள்லாம் வருங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, முடியல. சரி உடலையாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணாங்கப்பா. அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி என்னன்னா அந்த பொறி உருண்டையெல்லாம் தூக்கி போகிறது, அந்த பொறி உருண்டையை சாப்பிட்றது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி ஒரு சைடு போய் நிற்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த படகு போட்டிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி நடக்கிற ஒரு திருவிழா தான் பார்த்தீங்கன்னா டிராகன் போட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 10. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்சு கயானாவில் நீங்கள் ஆபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த ஃப்ரெஞ்சு கயானான்னு சொல்கிறதுக்கு நேம் என்னன்னா அந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க இது எங்கள் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கயானா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கயானாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ் ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் உடன்படிக்கை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ், அது மூலமாக இவங்களுக்கு ஒரு பெரிய அமைதின்று கிடச்சிது. பட் இருந்தாலும் இந்த பகுதியை வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அடிமைகள் வர்த்தகம் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக வச்சுருந்தாங்க. ஆப்பிரிக்கா, இந்தியாவிலேருந்து பல பேர் வந்து இங்கே கொண்டு வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. 1848 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 இந்த அடிமைத்தன ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க சொல்லிட்டாங்க.
ஆனால் அந்த நியூஸ் இவங்களுக்கு வந்து கயானா பகுதிக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 10. ஸோ அப்படி இந்த ஜூன் 10 அவங்களுக்கு அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டத நாள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கயானாவில் இன்றைக்கி அபாலிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 10. நெக்ஸ்ட் போர்ச்சுகல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து கேமோஸ் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்குது. இந்த கேமோஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு மிக சிறந்த கவிஞராக பார்க்கப்படுறாரு. இவர் வந்து 1515 நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஸோ இவர் வந்து ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனோட ஒப்பிடுற அளவுக்கு மிக சிறந்த ஒரு கவிஞராக இருக்கிறதுனால அவருடைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் டே, அந்த போர்ச்சுகீசியர்களுக்காக ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி போர்ச்சுகலை சார்ந்தவங்க கனடா, இங்கிலாந்து, அமெரிக்கான்னு சொல்லிட்டு பல பகுதியில் புலம்பெயர்ந்து வாழ்ந்துங்கிறாங்களே, அவங்களாம் வந்து நம்மளாம் ஒரே ஆளுங்க தான்ப்பா அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, நம்மளாம் போர்ச்சுகல்ல தான் வந்துக்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக போர்ச்சுகல் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூன் 10. இதுதான் உலகம், இப்படி தான் வாழணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு கூட்டத்தினுடைய பாதுகாப்புக்காக அந்த கூட்டம் உருவாக்கிய விதிகளை தவிர உலகத்தின் உண்மையான விதிகள் இல்லை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்களுடைய நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.